Hi friends, welcome to RID Creations. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா bracelet making தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான கிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸு, எலாஸ்டிக் ஒயரு, சிசர், ஜம்ப்ரிங், சாம்ஸ் அண்ட் நோஸ் பிளேயர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி பீட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. வாங்க. நான் பீட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் கோர்த்து முடிச்சாச்சு. கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படி நாட் போடுறதுன்னு நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஹோல் தெரிகிற மாதிரி 0 மாதிரி ஐ திங்க். இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த ஹோல் உள்ள விட்டு இப்படி எடுங்க. அதேமாதிரி இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் இந்த ஹோல் கூட விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்கும். அந்த ட்விஸ்ட்டை என்ன பண்ணுங்கள், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ் மாதிரி வச்சு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இப்படி உள்ள விட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த பக்கம் உள்ள விட்டு எடுத்திங்கன்னா திருப்பி இன்னொரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ட்விஸ்ட்டையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்னும் அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் பண்ண மாதிரியே திருப்பியும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்லையும் விட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு திருப்பி உங்களுக்கு இதேமாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்குது. அதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் இதுவாகுதான்ட்டு. பிய்யுதான்னு பாருங்கள். பியலை. ஸோ பிய்யாத பட்சத்தில் நம்ம நாட் போட்டது கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் கட் பண்ணும்போது கொஞ்சம் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாம்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜம்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜம்ப்ரிங்கை கொஞ்சம் ஹோல் கொஞ்சம் நீக்கிக்கோங்க. நீக்கினதுக்கப்புறமேட்டு ஏன் நம்ம நீக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம் போடுறதுக்காக. இப்போ நம்ம சாம் இது உள்ளே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமேட்டு இந்த பிரேஸ்லெட்டில் நம்ம நாட் போட்டதுக்கு ஆப்போசிட் சைடில் இதை கோக்க போகிறோம். கரெக்டாக ஆப்போசிட் சைடில் அந்த ஜம்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணணும். அது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயரை வச்சு இந்த பக்கம் நல்லா டைட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அழகான ப்ளூ கலர் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.